வீக்கெண்ட் ஆனாலே வெளியே போகணுன்றது மைண்டில் செட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டுலாம் வெளியே போகணுன்னு பிளான் இருந்துச்சுன்னா 1 ஹவர்லேயே கிளம்பி போயிடுவோம். ஆனால் இப்போ நிஃபா இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரமாக பிளான் போட்டுட்டு உடனே கிளம்பிலாம் போக முடியாது. அவங்களுக்கு ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணணும், அவங்கள ரெடி பண்ணணும், அவங்கள திங்ஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணணும், அப்படி இப்படின்னு சொல்லி மேக்ஸிமம் ஆஃப்டர்நூன் வரைக்கும் அப்படியே டைம் போயிடும். இன்றைக்கி எங்கே போகலான்னு யோசிச்சுட்டு இருந்தால் உடனே என் ஹஸ்பண்ட் வந்து உனக்கு இப்போ வெளியே போகணும் அவ்வளோதானே, எங்கள் ஆஃபீஸில் ஸ்போர்ட்ஸ் டே கண்டக்ட் பண்ணுறாங்க வரியா போகலாமா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு எங்கேயாவது வெளியே போகணும் அவ்வளோதான். சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே கிளம்பிட்டோம். ஷார்ஜாவில் இருக்கிற ஒரு ஸ்கூல் கிரவுண்டில் தான் அவங்க ஸ்போர்ட்ஸ் டே கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் அங்கே போய் ரீச் ஆகும்போது மணி 12 o'clock ஆகிடுச்சு. அங்கே கேம் எல்லாம் மார்னிங் 8:30 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட் நாங்கள் 12 o'clock போனதுனால ஆல்மோஸ்ட் எல்லா கேமுமே முடிஞ்சிருச்சு. நிஃபாவுக்கு கையில் ஒரு டீத்தர் கொடுத்தா போதும், அவள் பாட்டுக்கு வெத்தலை போட்டுகிட்டே இருப்பாள் எவ்வளோ நேரம் ஆனாலும். நாங்கள் இங்கேருந்து ஃபேமிலியாக போனது மாதிரி என் ஹஸ்பண்டோட ஆஃபீஸ் கொலீக்ஸும் அவங்களோட ஃபேமிலியை கூப்பிட்டு வந்திருந்தாங்க. ஸோ நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங்கை போட்டுட்டோம். அவங்க எல்லாரும் ஸ்போர்ட்ஸ் விளையாட போகிறான்னு சொல்லிட்டு சாங் போட்டுட்டு அங்கே டான்ஸ் வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு என் ஹஸ்பண்ட் இவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அவங்க ஒரு குட் என்விரான்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு பிடிச்ச வேலையை பார்க்குறாங்க. அதை நம்ம நேரில் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஹாப்பினஸ் வரும்ல, அதெல்லாம் தனி ஃபீல் தாங்க. ஃபைனலாக ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. அதையும் பார்த்துட்டு என் ஹஸ்பண்ட் எனக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதையும் நாங்கள் சாப்பிட்டுட்டு ஒரு 3 o'clock போல் வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.